புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிடம் ஆன்மீகம் குறித்த பல சுவாரஸ்ய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிட மாமணி, ஜோதிட சிராமணி, ஜோதிட ரத்னா, தாம்பூல பிரசன்ன ஜோதிட திலகம் போன்ற பல விருதுகளையும் பெற்ற ஜோதிட சக்கரவர்த்தி, திருவள்ளுவர் குல வம்சாவழி வந்த திரு சுபம் மாரிமுத்து அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அவர்கிட்ட வாங்க பேசலாம். வணக்கம் சார், உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்கம்மா. அம்மா எவ்வளவோ ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த காலை பொழுதில் சொன்னாங்க. அடியேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக 30 ஆண்டு காலமாக ஜோதிட ஆராய்ச்சி செய்து இந்த உலக மக்கள் நலனுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தை வச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு கோவிலை இன்றைக்கி புது யுகம் சேனலில் உங்களுக்கு நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதைய அம்மா மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, சரிங்க, அதாவது வீட்டில் பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, உறவினர்களில் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது சார். எங்களுக்கு பிரச்சனை எப்படா தீரும் முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுது சார். அதாவது ஏதாவது ஜோதிடர் போய் பார்க்கலாம், ஒரு பரிகாரம் அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா பரிகாரம்னாலே எங்களுக்கு பயமா இருக்கு சார். பரிகாரத்தை பார்த்தா 10 காத தூரம் ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது சார். பட் நீங்க ஆதிகால பரிகாரங்கள்ன்ற ஒரு 1736 பரிகாரங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேள்விப்பட்டோம் சார். அதாவது அதுவும் அந்த பரிகாரங்கள் எளிமையா இருக்கிறது மட்டும் இல்லாம 100% ரிசல்ட்டும் தருதுன்னு சொல்றீங்களா சார்? அது தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். எங்களுடைய பிரச்சனை தீரணும், எங்களுக்கு நல்ல நேரம் ஒண்ணு வரணும் சார். அது வருதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு, ஆனா வரதும் தெரியல போறதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கு. எங்களுக்கும் நல்ல நேரம் வந்துருச்சியா அப்படின்னு சொல்லி ஆசையா நாங்களும் அனுபவிக்கணும் சார் நல்ல நேரம். அதற்கான வழி ஏதாவது இருக்கா? பிரச்சனை தீர வழி இருக்குங்களா? கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் அம்மா. அதாவது அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக கேள்வி கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் அம்மா கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டால், எப்பெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அதாவது கடன் எப்போது தீரும், நம்ம வாழ்க்கையில் எப்போ நம்ம முன்னுக்கு வருவோம், வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்து கடைசி காலத்து வரைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழணுமா, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு ஊடுருவி அம்மா உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து கேட்குறாங்க. இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா. ஒரு ஜாதகத்திலைங்க லக்னத்தில் மாந்தி யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா, லக்னத்தில் மாந்தி, அதாவது லான்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் என்பது ஒரு உயிர். இந்த லக்னம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நீங்கள் ஒரு கடவுள் ஒரு டைத்தை ஃபிக்ஸ் பண்ணி 12 ராசியில் ஒரு லக்னம்ங்கிற ஒரு உயிரை தன்னுடைய 12 ராசியில் ஒரு இடத்துல படைச்சு, உனக்கு இதுதான் லக்னம், 120 வருஷம் நீ ஆயுள் காலம் உண்மையாக இருந்தால் இந்த லக்னத்தினுடைய நுழைவாசலில் இருந்து தான் இந்த 12 ராசிக்குள்ள இந்த உலகத்தை நீ பயணிக்க போகிறேங்கிறத அன்னைக்கே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் கடவுள் எடுத்த முடிவில் தான் லக்னம் ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ இந்த லக்னம் ஃபிக்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்கம்மா, அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த லக்னம் 12 ராசியில் ஒரு தாயுடைய கற்பத்தில் இருந்து பிரசவம் ஆகும்போது இந்த லக்னத்துக்குள்ள மாந்திங்கிற ஒரு கிரகம் இருக்குது. என்னங்க சார், அதாவது மொத்தம் 9 கிரகங்கள் தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். மாந்திங்கிறது ஒரு புதிதாக இருக்கு எங்களுக்கு. அதாவது இந்த கிரகமும் சேர்ந்து கஷ்டப்படுத்துனா நாங்க என்ன சார் பண்றது? ரொம்ப சந்தோஷங்கம்மா. பாருங்க, அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ சூரியனுடைய மகன் சனி, சனி பகவானுடைய மகன் மாந்தி. அப்போ இந்த சனி பகவானுங்கிறது துணை கிரகம். அப்போ எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகங்கள், லக்னம் 1 10, மாந்தி 1 11. ராசி கட்டத்தில் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஆதி காலத்தில் முன்னோர்கள் மாந்தி கணிதம்னே ஒரு கணிதம் இருக்குது. இந்த மாந்தி கணிதத்தை கையிலேயே கணிதம் பண்ணி ஆதி காலத்தில் சூரிய உதயத்தை கணக்கு வச்சு
அன்றைய நாள் பிறந்த நாளை வச்சு தாயோட கர்ப்பத்தில் ஆதியந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது திசை இருப்பு இவ்வளவுன்னு சொல்லி கரெக்டாக அந்த திசை இருப்பு மகா திசை போட்டு இந்த 12 கிரகத்துக்கும் இந்த 12 ராசி கட்டத்தில் லக்கணத்தில் மாந்திக்குன்னு ஒரு கணிதம் பண்ணி இந்த மாந்தி தான் ஊழ்வினை கர்மா அப்படின்னு சொல்லி அந்த கணிதத்தை முன்னோர்கள் ஆதி காலத்திலேயே அதுக்குன்னு கணிதம் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த செஞ்சு வச்சதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியில் எல்லா இடத்துலையும் மாந்தி யாருக்கு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த பதிவில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் என்பது ஜாதகரே, மாந்தி என்பது முன்னோர்கள் கொடுத்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குளிகன் என்று பொருள். மாந்தினும் போட்டிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா குளிகன்னும் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் சொல்லுவாங்க குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர். அப்போ குளிகன் என்ன வீடு குட்டிச்சவர்னா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த மாந்தி நிற்கக்கூடியவர் ஜாதகரை அவர் எதையும் இயக்க முடியாத அளவுக்கு இந்த மாந்தி தோஷம் ஏற்படுங்களாம். அப்போது இந்த மாந்தி தோஷம் ஒரு தாயோட கர்ப்பத்தில் கரெக்டாக அந்த லக்கணத்துக்குள்ளேயே மாந்தி பிரசவமாகும் போது கரெக்டாக அந்த லக்கணத்துக்குள்ளேயே மாந்தி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் போய் ஆதி காலத்தில் நிறைய பேர் இறந்துருவாங்க. அந்த காலத்தில் பிரசவ ஆஸ்பத்திரி அதிகமாக இருக்காது, வைத்தியம் பார்க்குற வைத்தியர் தான் இருப்பாங்க, வீட்டுக்கு போய் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போது காடு கரைகள்லாம் இருக்கிற காலத்தில் யாராவது ஒருத்தர் போய் நம்ம சம்மந்தப்பட்டவங்க அனாதையாக போய் எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈமகாரியம் யாரும் செய்யாமல் அந்த உயிர் வந்து போகும்போது என்னுடைய தாய் பிள்ளைகள்லாம் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் பேரம்பேத்தி என்னோடய உயிர் போகிறத பார்க்கலையே, என்னுடைய மாமன் வர்க்கம் பார்க்கல, என்னுடைய தந்தை வர்க்கம் பார்க்கல, இந்த ஆத்மா ஒரு திருப்தி இல்லாமல் உயிர் போகுதுன்னு சொல்லி அந்த பிரேதம் வருத்தத்தோடு தான் இறக்குமா. அந்த இறந்ததை ஒரு 3 நாள் பார்ப்பாங்க, 4 நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் பார்த்து ஒரு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உயிரை எடுத்து யாரோ ஒருத்தர் சர்க்காரை வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த அடக்கம் பண்ணின உடம்பு அடக்கமாயிரும், அதோட உயிர் ஆத்மா மட்டும் இந்த யாருடைய வம்சத்தை சார்ந்ததோ நேராக அந்த ஆத்மா அங்கேயே வந்து தாயோட கர்ப்பத்தில் கரெக்டாக நின்று இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பிரேத தோஷத்தை கோடி கொல்லி போடாமல் ஈமகாரியம் செய்யாமல் திதி தர்ப்பணங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்காதனால எதுன்னே தெரியாதனால இந்த ஆத்மா உலாவிட்டே இருந்து சுற்றி சுற்றி கடைசியில் அந்த குடும்பத்திலேயே வந்து கரெக்டாக லக்கணத்துக்குள்ளேயே மாந்தி யாருக்கு பிறக்குதோ அவங்களுக்கு இந்த ஆத்மா சாபம் இருக்குங்க. இதுதான் பிரேத சாபம் என்று பொருள். அதாவது அவங்க ஏங்கி இறந்தால்தான், அவங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அனாதையா இறந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஊர் சனங்கள்லாம் போய் அவங்களுடைய உண்மையான அவங்களுடைய ரத்த உறவு சம்மந்தப்பட்டவங்க போய் அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணலை. இப்போ ஒரு பெரிய காரியம் ஆகுதுன்னா ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து செய்ய வேண்டியதை ஒருத்தருமே இல்லாமல் இறக்கும் போது அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து நல்ல இதாக இருக்காது. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவில்லை. அப்போ இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லைங்கும் போது இந்த லக்கணத்தில் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். குழந்தையில வந்து பருவத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருப்பாங்க. ஒரு 18 வருஷம் 19 வருஷத்துக்கு மேலே ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் லக்கணம் என்பது ஒரு ஜாதகருடைய முகம். இந்த பிரேதத்தினுடைய தீட்டு தன்னுடைய லக்கணத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்க முகத்தை நீங்கள் என்ன அழகுப்படுத்தினாலும் அவங்களோட இறுக்கமான இருள் வந்து அவங்கள விட்டு போகாது. அப்போது என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, காலையில் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, தூங்கு மூஞ்சி மாதிரியே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அதில் அந்த முகக்கலை கிடைக்காது. பல பேர் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க நம்மக்கிட்ட. இந்த ஜாதகத்தை லக்கணத்தில் மாந்தி பார்த்தோன்னே அவங்க நான் முகத்தை பார்ப்பேன், முகத்தை பார்த்தோன்னே இந்த இதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க இருக்காங்களான்னு பார்ப்பேன். அந்த முகத்தில் அப்படி ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு பூஜை புனஸ்டானங்கள் பண்ணாலும் ஒரு தீர்த்த ஊற்றினாலும் அந்த கலை வரவே வராது. அதுக்கு அந்த மாந்தி பிரேத தோஷத்துக்கு ஒரே ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குதுங்க. அனாதிபாடி எடுத்து யார் அடக்கம் பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். ஒரு தடவை பண்ணாலுமே போதும், ஒரு தடவை பண்ண போதுங்க. ஆதரவற்ற பாடியை அடக்கம் பண்ணணும். இந்த ஆதரவற்ற பாடியை ஆதிகால பரிகாரமாக எப்படி உருவாக்கி இருக்கிறோம்னா, இவங்க வம்சத்தில் ஒருத்தர் வந்து ஆதரவற்ற பாடியை இவங்க யாரோ ஒருத்தரோட போய் அவங்க இன்னொருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தர் இன்னொருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இவங்க யாரும் அதை செய்யலை. அப்போ இவங்க அதுக்கு பதிலாக ஒரு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் போய் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கிட்டு போய் அவங்களோட போலீஸ் வந்து அவங்க கூடவே வருவாங்க. ஆதரவற்ற பாடி யதார்த்தமாக எங்கேயாவது ஒரு பக்கம் ஏமாந்து இறந்துட்டாங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாளுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த தகனம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ட்ரஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லி ஒரு பாடிக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேங்க, அதை எடுத்து அடக்கம் பண்ண வரைக்கும் கோடி கோழி போட வரைக்கும் நான் கூட இருந்து பண்ணுறேன்னு சொல்லி
அதை கொண்டுட்டு போய் அவங்க கூடவே இருந்த அந்த ஆத்மாவை நம்ம குடும்ப ஆத்மாவை நினச்சி அதை கொண்டு போய் அவங்க குழி தோண்டி அவங்க அதுக்குண்டான அடக்கமெல்லாம் செஞ்சு அதுக்கு மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி ஒரு 3 நாள் கிளம்பிச்சு ஒரு திதி தர்ப்பணமே ஒரு தர்ம பிண்டம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த அடக்கமன ஆத்மா நினைக்கிங்களா, இத்தனை காலமாக எனக்கு யாரும் இல்லையே நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள்லாம் சேர்ந்து என்னை எடுத்து அடக்கம் பண்ணுறீங்களே, உன்னோட குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரி ஒரு பிரேத சாபம் ஏதாவது இருந்தால் நான் இந்த அடக்கமாகி போகிறதுனால மனசார நான் வாழ்த்திட்டு போகிறேன், உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு பிரேத சாபம் வராதுன்னு அந்த இறந்த ஆத்மா வாழ்த்திட்டு தான் அந்த ஆத்மாவே போகுங்களா. தொடர்ந்து பேசுவோம். அந்த பரிகாரம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதாவது லக்னத்துல மாந்தி இருந்தா மட்டுமா இந்த பரிகாரம்? ஆமாம், இன்னும் இருக்குதுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொடுத்துறேங்க. அப்போ இந்த ஆதரவற்ற பிரேதத்தை வந்து கண்டிப்பாக எடுத்து அடக்கம் பண்ணணும். அப்போ இந்த ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுனா இந்த அடக்கம் பண்ணுன்னு இந்த பிரேத தோஷ நிவர்த்தி ஆயிருச்சுங்கிறது எப்படி தெரியுங்க? இவங்க நம்ம சொன்ன பரிகாரமெல்லாம் இவங்க செய்துட்டாங்க. ஆமா, ஆத்துமாத்தமா இவங்க ஜாதகப்படி ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க, இப்படி சுப மாரிமுத்துன்னு ஒருத்தர் வந்து லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம், அந்த பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணிட்டா அந்த கர்ம வினையெல்லாம் தீந்துரும், இனி அந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், எல்லா சுபகாரியங்களும் குடும்பத்தில் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை பண்ணிடுறாங்க. இந்த உண்மையாலுமே இந்த ஆத்மா சாப நிவர்த்தி ஆயிருச்சுங்கிறது தெரியணும் இல்லைங்களா? எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு லக்கணத்தில் மாந்தி அந்த அடுத்த ஜென்ரேஷன் வராது. அதுதான் அதோடைய பிரேத தோஷ நிவர்த்தி. அதாவது வந்து நீங்கள் அடக்கம் பண்ணி ஆத்மாத்தமாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேத தோஷங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தொடராது. இப்போ 3 தலைமுறையில் அப்பா மக பேர இவங்க 3 தலைமுறையிலுமே இந்த லக்கணத்தில் மாந்தி தோஷத்துக்கு ஒரு பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணினால் அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம்னு சொல்லுது. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து உலக மக்கள் நலனுக்காக அஸ்வமேத யாகம் நடத்தினாங்களா. அந்த உலக மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய யாகம்தான் ஒரு ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுறதுங்க. இது இன்னும் சொல்ல போனோம்னா புண்ணியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வசதி வாய்ப்பாக வாழணும், யாரெல்லாம் நோய் இல்லாமல் வாழணும், உண்மையாலுமே யாரெல்லாம் கர்மவினை இல்லாமல் வாழணும்னு சொன்னால் உங்கள் சக்திக்கு ஒரு பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களால் வந்து பைசா கொடுத்து செய்ய முடியும்னு நினச்சா வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளோட குடும்பத்துக்காக எப்படி திதி கொடுக்குறீங்களோ அது மாதிரி ஒரு ஆதரவற்ற பிரேதத்துக்கு மட்டும் உதவியாக இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே துர்மரண தோஷம் வராது. துர்மரண தோஷம் எப்பவுமே வராது. அதுக்கு இந்த லக்கணத்தில் மாந்தி தோஷம் இதுக்கு சரியான அதிகால பரிகாரம். இந்த மாதிரி மாந்தி இருக்கிறதுனால துர்மரணமும் ஏற்படுறது. துர்மரணங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் மன உளைச்சல்னால சூசைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது ஆயிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிற சம்பவங்கள் ஒரு பிரேதத்துக்கு நம்ம வந்து வருஷம் எப்படிங்க இறந்த முன்னோர்களுக்கு அமாவாசையான திதி சங்கல்பம் கொடுக்குறாங்க, திதி தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக ஒரு பிரேதத்துக்கே வருஷம் ஒரு முறை எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம நல்ல துணிமணி போடுறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோங்க, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் தேடுறோம், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் கூட வருஷத்துக்கு ஒருக்கா போனஸ் கொடுக்குறோம். ஆனால் ஒரு பிரேதத்துக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணால் அது எவ்வளோ பெரிய அந்த ஆத்மா நம்மளை வாழ்த்துங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நேர காலமே கெட்டிருந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் கூட நாம் செய்த புண்ணியம் கூட வரும். இது புண்ணிய காரியம் தானே உங்களுக்கு. கண்டிப்பாக. அப்போது இந்த காரியத்தில் என்னென்னா உங்களுக்கு இந்த ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 100% அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏற்பட்டு இழந்ததெல்லாம் மீண்டு வரும். அதுக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க. இது ஆதிகால பரிகாரம் மூலிமா இந்த கோவிலுக்கு சொல்லி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம புதிய யுகம் சேனலில் உங்களுக்கு கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகில் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் விஜயாவதி கூடங்குளம் அருகில் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் அங்கே வந்து ராமரே நவகலச பூஜை பண்ணி தீர்த்த ஊற்றி விஸ்வாமுத்திரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். அப்போது ராமருக்கு வந்து ராவணனை கொன்னதுனால பிரேத தோஷம் இருந்தது. அந்த பிரேத தோஷத்தை விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் வச்சு தான் விஸ்வாமுத்திரே நவகலச பூஜை பண்ணி அவர் வந்து தீர்த்த ஊற்றி விஸ்வாமுத்திர மகாலிங்கேஸ்வரை போய் கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் ராமேஸ்வரத்தில் போய் அவர் சிவலிங்கம் பிடிச்சி ராமன் ஆண்ட நாடு ராமநாடு அப்படின்னு விஸ்வாமுத்திரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு
பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் அவர் ராமேஸ்வரத்தில் போய் எல்லா மக்களுக்கும் அருளாசி கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு சரியான கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாமுத்தருடைய ஆலயம். பல்லாயிரம் வருஷமாக தவம் பண்ணி விஸ்வாமுத்தர் எதற்காக விஜயாவதியில் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தர்களும் ஒரு மக்களுக்காக ஒரு சங்கல்பம் எடுத்தாங்க. ஆனால் விஸ்வாமுத்தர் எடுத்த சங்கல்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் என்னுடைய மண்ணுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு இழந்த பொருளெல்லாம் மீட்டு தர்றேன்னு சொல்லி யாகம் நடத்துகிறார். அப்போ இழந்த சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்குமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த கோவிலில் வரக்காடு கடலோர பகுதி அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலில் அன்னதானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. விஸ்வாமுத்தருக்கு 27 அபிஷேகம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறாங்க. அன்னைக்கு பூ மாலை கல்கண்டு அலங்காரமெல்லாம் பண்ணி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு பூஜையெல்லாம் முடித்து சாமி மேலே திருநூறை போட்டு அந்த திருநூறை வாங்கிட்டு வந்து நோய்க்கெல்லாம் அவங்க திருநூறை சாப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு அந்த இடத்துல வாழக்கூடிய அமைப்பு அந்த விஸ்வாமுத்திர கோயிலில் இருக்குதுங்க. அப்போது அந்த இடத்துல என்ன ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9 நவக்கலசமாட்டா கும்பம் வச்சு அதுக்குள்ளே தீர்த்து ஊற்றி பால் பன்னீர் தேனி இளநி மஞ்சள் நீரெல்லாம் ஊற்றி வச்சு விஸ்வாமுத்திரை வச்சு அவங்க சங்கல்ப பூஜை பண்ணி என்னென்ன கர்ம வினைகள் இருந்தாலும் என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் மாந்தி பிரேத தோஷம் இருந்தாலும் இதோட நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி இந்த 9 தீர்த்தத்தை எடுத்து விஸ்வாமுத்திரை எந்த இடத்துல தவம் பண்ணாரோ அதே இடத்துல வச்சு அவங்களுக்கு மனசார ஊற்றி விட்டு கடலில் போய் குளித்து நீராடி கடலில் 3 தடவை இந்த பக்கம், எப்போ நீங்கள் கடலை குளித்தாலும் 3 தடவை இந்த பக்கம் உருண்டு, அதே மாதிரி 3 தடவை இந்த பக்கம் உருண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆற்றுல போய் குளிக்கணுமா, கடலை போய் குளிக்கணும். இதே மாதிரி தான் அந்த விஸ்வாமுத்திர கோயிலில் போகிறவங்க நவக்கலச பூஜை பண்ணவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தோடு போய் 3 தடவை அந்த 3 தடவை உருண்டுருவாங்க. இந்த பக்கம் 3 தடவை உருண்டுட்டு கடலை குளிப்பாங்க. குளிச்சுட்டு அங்கே ஒரு தில்லைக்காளி அம்மன் இருக்குதுங்க. விஸ்வாமுத்திரே வந்து தவம் பண்ணி அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக ஒரு காளி தேவதையை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி அந்த பீடத்தில் தில்லைக்காளி அம்மன் இருக்குது. அந்த காளியம்மன் கட்ட நின்று ஒரு எலுமிச்சம்பழ கனி எடுத்து 3 முறை சுற்றி என்னை பிடிச்ச கருமவினை இன்றோடு நிவர்த்தின்னு தலைக்கு மேலே பின்னாடி வீசிட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரி, இது வரைக்கும் வந்து லக்னத்துல மாந்தி இருந்தா என்ன பலன், என்ன பரிகாரங்கள்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்போ 2வது இடம் 3வது இடம் அப்படின்னு அங்கெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான பாதிப்புகள் என்னவா இருக்கும், அதுக்கான பரிகாரங்கள் இருக்கின்றனவா? ரொம்ப சந்தோஷங்கம்மா. அப்போது நீங்கள் கேட்டது ரொம்ப அற்புதமான கேள்விங்கம்மா. அதாவது லக்னத்துக்குள்ளே மாந்தி இருந்தால் மட்டுமே இவங்களுக்கு இந்த தோஷம்னா, மீதி 12 ராசியில் இன்னும் 11 ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விளைவுகள்னு கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெயின் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாங்கம்மா, இப்போ லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகருக்கே பிரச்சனைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு. எப்போவுமே 2ஆம் பாவம் என்பது இதுதான். யாருடைய ஜாதகத்தை எடுத்தாலும் உலகத்தில் 2ஆம் பாவம் என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்போ 2ஆம் இடம் என்பது பணம், பேசினா தான் சம்பாதிக்க முடியும். அப்போ பணம் நல்லா இருக்கணும். வாக்கு, கல்வி. 2ஆம் இடம் தான் குடும்பம். 2ஆம் இடம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய பேச்சு. இது எல்லாமே 2ஆம் பாவம். இந்த இடத்துல மாந்தி இருந்தால் இந்த பேசி சம்பாதிக்கக்கூடிய தன்மையை கெடுத்து போடுங்க. அதுக்காகத்தான் லக்னத்திலேருந்து 2ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் இந்த தோஷம் இருக்குது. இந்த 2ஆம் பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பதிவில் வந்து அடுத்த பதிவில் ஒன்றா கொடுப்போம். முதல்ல இந்த 11 பதிவுக்கு என்னென்ன பாவங்கள் பாதிக்கப்படுதுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்தலாம். அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சுங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் அந்த 2ஆம் பாவ தோஷம் உருவாகும். 3ஆம் பாவம் என்பது இளைய சகோதரர்கள், தைரியம், வீரியம், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே 3ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுடைய செயலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க, திருப்பி எனக்கு நீங்கள் கொடுத்துருங்கன்னா கொடுத்த பொருள் திரும்பி வர்ற இடம் மாற்றம் என்பது 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு தைரியம். எதையும் துணிஞ்சு நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன்னு சொல்கிற இடம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்தில் போய் மாந்தி தோஷம் இருந்துருச்சுன்னா இந்த தைரியம் வீரியத்தை இழந்து அதில் தான் அவருடைய கர்மா வந்து சுழிச்சு வாழ்க்கையில் என்னால் வந்து இவ்வளவு தைரியம் இருந்து இவ்வளோ வீரியம் இருந்து என்னால் அடுத்த லெவலுக்கு வர முடியலையேங்கிற கவலை அவருக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் வேதனையாகவே இருக்குங்க. அப்போ 4ஆம் பாவம் என்பது தாய் ஸ்தானம். 4ஆம் பாவம் தாய், வீடு, வாகனம், அசையாத சொத்து, பிராணிகள், வாயில்லாத கால்நடை பிராணிகள், இது எல்லாமே 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த மாந்தி தோஷம் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த வீட்டில் 4ஆம் இடம் என்பது வீடு, வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது, தாயோட அன்பு இருக்காது,
சுகபோகமாக வாழணும்னு நம்ம நினைப்போம், எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாது. அப்போ தாய் வீடு வாகனம் சொத்து எங்கேயோ காடு மாடெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் ஒரு கையெழுத்துனால எனக்கு அனுபவிக்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நாளில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த தாய் வீடு வாகன சொத்து பிரச்சனை அவங்க ஜாதகத்தில் இருக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய தோஷம். இந்த பூர்வ புண்ணிய தோஷம்னா என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது குலதெய்வம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் என்பது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியலைங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேங்க. குலதெய்வம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியணும் இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள் ஒரு 7 தலைமுறையில் நம்மளை பெற்றவர் அப்பானா, அப்பாவை பெற்றவர் தாத்தா, தாத்தாவை பெற்றவர் பாட்டன், பாட்டனை பெற்றவர் கொள்ளுப்பாட்டை. இந்த ஒரு 7 பாட்டன்மார்களுக்குள்ளேயும் நம்மளுடைய தந்தை வர்க்கத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு பித்திருக்கள் தான் ஒரு குலதெய்வம். இதை தாண்டி எங்கேயும் வராது. அப்போ இவங்க முன்னோர்களுக்குள்ளே தான் இந்த குலதெய்வம் ஒளிஞ்சிருக்குது. அப்போ இந்த குலதெய்வமே தெரியலனா, இந்த 7 தலைமுறை இருக்கக்கூடிய பித்திருக்களை கும்பிட்டாலே உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆதி காலத்தில் ஒரு கல் எடுத்து வச்சு, இதுதான் பேச்சியம்மா, இந்த தெய்வத்தை நீ கும்பிடுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு ஒரு நிழல் இருக்காது. அன்றைக்கி ஒரு குச்சியெல்லாம் போட்டு ஒரு பந்தல் போட்டு கும்பிட்டு போட்டு விட்டுருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கரைஞ்சி பார்த்தா அது இருக்காது, கல்லும் தண்ணிக்குள்ளே கரைஞ்சிரும். அதனால என் குலதெய்வமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு பிரசனத்தில் வரும். அப்போ குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால தான் பித்திருக்களை கும்பிடுங்க, குலதெய்வ அனுகிரகம் வீட்டுக்குள்ளே வரும்னு சொன்னாங்க. அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குலதெய்வம். 5ஆம் இடம் என்பது மனசுக்குள்ளே நம்ம யாரை எண்ணத்தோடு நம்ம நினைக்கிறோமோ, அன்பாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி, ஆசையாகவும் சரி, இந்த 5ஆம் இடம் என்பது ஆசையை தூண்டக்கூடிய இடம் 5ஆம் பாவம், அனுபவிக்கக்கூடிய இடமும் 5ஆம் பாவம். ஒரு ஆசைப்படாமல் ஒரு பொருள் கிடைக்காதுங்கிறதுக்கு இந்த 5ஆம் பாவம். இந்த இடத்துல இந்த மாந்தி போய் உட்கார்ந்துருச்சுன்னா, இந்த மாந்தி பிரேத தோஷம் அவங்கள இந்த 5ஆம் பாவத்தை அனுபவிக்க விடாது. ஒரு காதலில் மாட்டிக்குவார், அது கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 குடும்பம் சம்மதிக்காது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. குலதெய்வத்தை கட்ட போய் பூ கேட்டால் சாமி உத்தரவு கொடுக்காது. ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தும் கடைசியில் கட்டுறக்கு தாய் மாமன் தடையாக இருப்பார். இவ்வளவு பிரச்சனைக்கும் குழுக நின்று வீடு குட்டிச்சவருங்கிற மாதிரி 5ல் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது வரும். அப்போ இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாசன் பஞ்சாங்கத்தில் முதல்ல ஒரு பத்தி போட்டிருப்பாங்க. ஒரு குழந்தை ஜனனே ஜென்ம சௌக்கியானம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்குதே ஜென்ம பத்திரிகா இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதையை பிரித்து சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஜனனே ஜென்ம சௌக்கியானம் அப்படின்னா, இந்த உலகத்தில் கால் கை ஊனம் இல்லாமல், வாய் நல்லா பேசி, கண்ணு நல்லா தெரிஞ்சு, நம்ம இந்த 10 விரலும் காலில் ஒரு 10 20 விரலும் நல்லா நீட்டாக இருந்து சௌக்கியமாக இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே நாம் செய்த புண்ணியமே பெரிய புண்ணியமா. அதை ஜனனே ஜென்ம சௌக்கியானம். வர்த்தனே குல சம்பந்தம். இந்த உலகத்தில் நீ ஒரு நல்ல மானிட பிறவி எடுத்து உன் குலப்பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் வர்த்தனே குல சம்பந்தம். பதவி பூர்வ புண்ணியானம். பிறந்த நேரம் நல்லா இருந்தால் பதவி பூர்வ புண்ணியானம். உங்கள் பாட்டை முப்பாட்டம் செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு பதவி கிடைக்குமா, அதுதான் பதவி பூர்வ புண்ணியானம். லிக்குதே ஜென்ம பத்திரிகா. உலகத்திலேயே எல்லாரும் உங்கள் முகத்தை பார்வேந்தன் யோகம் அடைவான் அப்படிங்கிறதா லிக்குதே ஜென்ம பத்திரிகா. அப்போ 5ஆம் பாவம் முக்கியமாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த இடத்துல மாந்தி இருந்தால், அப்போ இந்த இடத்துல மாந்தி பிரேத தோஷம் இல்லைங்களா, அப்போ பூர்வீக சாபம் அதில் இருக்குது. அப்போ பூர்வீக சாபம் இருக்கிறனால வருஷம் பித்திருக்களுக்கு திதி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினை தோஷம் நிவர்த்தியாகும். இப்போ 6ஆம் பாவம் கடன் நோய் வழக்கு, இதுதான் 6ஆம் பாவம். எதிரிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய இடம் 6ஆம் பாவம். இதை நான் சொல்கிறதே உங்களுக்கு ஜோசி நல்லா வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பொருள். இதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் பாவம்னா கடன் நோய் வழக்கு, நீண்ட கால திருமண தடை. 6ஆம் இடம் என்பது எதிரி. சண்டைனாலே ஜெயிச்சு அவர் எதிரியை மீட்டு வர்றது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் இவருடைய இலக்கை போராடி ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த 6ஆம் பாவத்தை அவர் சுத்தப்படுத்திட்டாருன்னா இந்த உலகத்தில் எல்லா யோகத்தையும் அனுபவிப்பார். அப்போது 7ஆம் பாவம் மனைவி, பார்ட்னர், கலஸ்தரம், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர். 8ஆம் பாவம் என்பது ஆயில், அவமானம், கெட்ட பேர், பொருள் நாசம், ஆபத்து. இது 8ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது தந்தை செய்த புண்ணியம், பாக்கியம், இந்த உலகத்தில் தர்மம். 10ஆம் பாவம் என்பது தொழில், ஜீவனம், நம்மளுடைய அந்தஸ்து. 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதரர்கள், மிகப்பெரிய லாபம்,
உயர்ந்த உள்ளம் இது மூத்தது 11. 12 என்பது விரயம், வாழ்க்கையில் தொலைச்சது இருந்து இழந்ததெல்லாம் நம்ம மீண்டும் கிடைப்பதற்கும், சம்பாரித்து வச்சதெல்லாம் விரயம் பண்ணுறதுக்கும் 12ஆம் பாவம் தான் விரயம். இந்த இடத்துகளில் மாந்தி இருந்தால் இதற்கு உரிய பரிகாரங்களை செய்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வருவீங்க. இந்த புண்ணிய பூமியில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரு 11 கோவில் இந்த ஜாதகத்துக்கு அடுத்த புதியுகம் சேனலில் ஒரு பாவகத்துக்கு ஒரு கோயில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து மனதார உங்களிடம் இந்த அருமையான காலை பொழுதை உங்களிடத்திலிருந்து ஒப்படைக்கிறேன். வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அதில் தெரியும். கண்டிப்பாக இந்த லக்கணத்தில் மாந்திக்கு பிரேத சாபத்தை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணுங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி. மாந்தியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அதுக்கு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.